சூப்பர் ஸ்டாரை வச்சு டைரக்டர் நெல்சன் எடுத்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருந்தது. இந்த படத்தோட சக்சஸ்னால ப்ரொடியூசர் கலாநிதி மாறன், சூப்பர் ஸ்டார் நெல்சன், அனிருத் இந்த 3 பேருக்குமே காரை கிஃப்டா பிரசன்ட் பண்ணாரு. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. அதனால தான் டைரக்டர் நெல்சன் இப்போதைக்கு இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா தான் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கறத ஒரு ஸ்டேஜ்ல நெல்சன் அப்டேட் பண்ணாரு. இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜெயிலர் 2 படத்தோட ஒர்க் தொடங்கும் அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது 2025ல தொடங்க போறாங்க. ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறமா நெல்சன் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வந்திருக்க புது அப்டேட் என்னன்னா, அல்லு அர்ஜுன் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அவருக்கு பதிலா ஜூனியர் என்டிஆர் நடிக்க போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல நெல்சனோட டைரக்ஷனுக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு. ஜூனியர் என்டிஆருக்கு தேவரா படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ல கூட டைரக்டா ஒரு தமிழ் படத்துல, அதுவும் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல நடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. இப்ப நெல்சன் டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்தை தெலுங்குல தான் எடுக்க போறாங்க. தமிழ்ல டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த அப்டேட் இப்போதைக்கு சோசியல் மீடியால தான் கொடுத்திருக்காங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.